ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷாத் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. வாழைக்காயை வச்சு பொரியல், வறுவல், பஜ்ஜி, சிப்ஸ் இப்படி நிறைய ஐட்டங்கள் செய்வோம். ஆனால் வாழைக்காய் பக்கோடா செஞ்சு பார்த்ததுண்டா அப்படின்னு தெரியல. இது செம்ம கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரெசிபி தான் இது. இந்த மொறுமொறுப்பான வாழைக்காய் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாழைக்காயோட தோலை எல்லாம் நீக்கிட்டு அதை இப்படி கிரேட்டர் வச்சு இது போல் நல்லா துருவிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் துருவன வாழைக்காயை நாம் சேர்த்திக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கங்க. இதுக்கு பதிலாக கோதுமை மாவையும் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கிள்ளுன கருவேப்பிலை, 1-2 நறுக்குன கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காயிலேயே கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கும். ஸோ இந்த பவுடர் ஐட்டம் எல்லாம் அந்த ஈரத்திலேயே கொஞ்சமாக இப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கெட்டியாக இருக்கிறப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிச்சம் இருக்கிறதையும் நாம் பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட வேண்டாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை ஒரு பஜ்ஜி போண்டா போடுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போது பக்கோடா போடுறதுக்கு சூப்பராக வரும். இப்போது பக்கோடா பேட்டர் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. அதோட கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, ரியலி சாரி. ஆயில் மிதமான ஹீட்டில் இருக்கணும். இப்போ 1 by 1 நாம் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக கிள்ளி போட்டு நாம் பக்கோடா சைஸுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதே அளவுக்கு கிள்ளி போட்டுக்கோங்க. கடலை மாவு அப்படிங்கிறதுனால மேல் பக்கம் எல்லாம் சீக்கிரம் கருகின மாதிரி ஆயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் பொரிச்சு எடுத்துக்கணும். கடலை மாவு உள்ளேயும் நல்லா வேகணும். அதுக்கு இப்படி கண்டினியூஸாக திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும், மேலேயும் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக வரும். இப்போது ஆயிலோட சலசலப்பெல்லாம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகி இந்த ஆயில் சலசலப்பு ஃபுல்லாக அடங்கினதும் நம்மளுக்கு மொறுமொறுப்பான பக்கோடா சூப்பராக கிடைச்சிரும். அது வரைக்கும் லைட்டாக இப்படி கலர் சேஞ்ச் ஆகாமல் திருப்பி விட்டுட்டே இருங்க. ஒரு மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே இப்படி கிளறி விட்டுட்டு இந்த ஆயிலோட சலசலப்பு எல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதும் இப்போ நாம் இந்த பதத்திலேயே நம்ம ஃபுல்லாகவே வெளியே எடுத்துக்கலாம். இது விட இன்னும் கொஞ்சம் கலர் வேணும், இன்னும் மொறுமொறுப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைங்க. இல்லாட்டி இந்த ஸ்டேஜ்லேயே நாம் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி அடுத்த பேட்சையும் நாம் 1 by 1 போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேட்சில் எவ்வளோ பக்கோடா உங்களுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடிக்கடி இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க, கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். உள்ளேயும் சூப்பராக வெந்துடும். அதனால தான். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நாம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எடுத்துக்கலாம். இந்த பக்கோடா ரெசிபி செய்கிறது ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே சூப்பராக மொறுமொறுப்பாக ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நாம் எடுத்துக்கலாம். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்பியான பக்கோடா, அதுவும் வாழைக்காயில் செஞ்சது, செம்மையாக ரெடி ஆகிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மொறுமொறுப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக இதை கொடுக்குறப்போ தட்டில் ஒன்று கூட இருக்காது, ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஸ்நாக் இது. பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Happy cooking.